ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மஹாஸ் டெய்லி விலாக். நான் உங்கள் மஹா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாரீ வந்து ஃபங்க்ஷன் கட்டுறப்போ இல்லை நார்மலாக எங்கே போனாலும் சரி வியர் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஷேப்பாக அழகாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சாரீ நல்லா அழகாக ட்ராப் பண்ணி கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படும். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சாரீ ட்ராப் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த ட்ராப் பண்ண சாரியை வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரீ ட்ராப் பண்ணுற வீடியோ அண்ட் அது என்ன ப்ராடக்ட் வச்சு நான் வந்து சாரீ ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ எந்த ப்ராடக்ட் வச்சு நான் சாரீ ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அயனிங் டேபிள் வச்சு தான் நான் வந்து சாரீ ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இந்த அயனிங் டேபிள் வந்து நம்மளோட ஹைட்டு கிட்ட வரைக்கும் இருக்குது. ஸோ என்னோட நெக் ஹைட் கிட்ட வரைக்கும் இப்போ வந்து நிற்க வச்சிருக்கப்போ இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நார்மலி இப்படி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கா. இப்போ வந்து எனக்கு இன்னும் ஹைட்டுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹைட்டுக்கு வந்து வேணும்னா இந்த ஹைட் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இன்னும் ஹைட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ கீழே ஹைட்லேயும் வச்சுக்கலாம், இந்த ஹைட்டை வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடம் வந்து இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த சைடில் வந்து நம்ம அயன் பாக்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்படி அயன் பண்ணதுக்கப்புறமா அயன் பாக்ஸ் எங்கே தனியாக வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஹீட்டாக இருந்தாலும் இங்கே வச்சோம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு எதுவும் ஆகாது. ஸோ இப்போ அயன் பாக்ஸ் இங்கே இருக்குது. இதோட ஒயர் வந்து நான் இங்கே பேக் சைடாக ஃப்ளெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே அயன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் இங்கே அயன் பண்ணிட்டு இருக்கேன். அயன் பண்ணி முடிச்ச உடனே நான் வந்து எனக்கு இங்கே ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, நான் அதை பண்ணணும் அப்படின்னா நான் இந்த சைடு இங்கே இப்படி வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு நான் திரும்ப ஏதாவது நான் ப்ளீட் சரி பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது சரி பண்ணிட்டு திரும்பவும் நான் இதை எடுத்து அயன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, கீழே இங்கே வந்து ஒரு ஆண்டனா மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரம் கொண்டு போகிறோம்னா நம்மளோட இந்த ஒயர் வந்து இப்படி டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஒயரை இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கூடவே இதுவும் சேர்ந்து ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அயன் பண்ணிவிட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தோம்னா, இங்கே வந்து அயன் பாக்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆண்டனா மாதிரி இருக்கிறது வந்து இந்த அயன் பாக்ஸோட ஒயர் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அந்த ஒயர். அடுத்தது என்ன அப்படின்னா, இங்கே கீழே வந்து உங்களுக்கு தெரியுதா, இது வந்து எதுக்குன்னா நம்ம சாரி ட்ராப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ட்ராப் பண்ணுறோம் இல்லை அயன் பண்ணுறோம், நம்ம ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது அயன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கீழே வச்சுக்கலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து இந்த சேரீ தான் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேரீ ட்ராப் பண்ணும்போது நம்ம வந்து இன்னும் அழகாக எப்படி பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இந்த சேரீ வந்து நான் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த சேரீயை வந்து நான் இங்கே கீழே எப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து இந்த ஆண்டனா மாதிரி இருக்கிறது, இன்னொன்று வந்து இந்த அயன் பாக்ஸ் வைக்கிற இடம், அண்ட் தேர்ட் ஒன் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த 3மே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு ப்ராடக்டில். அண்ட் இந்த அயன் பண்ணுற இந்த இடம் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது அண்ட் அதே சமயம் ரொம்ப ப்ராடாகவும் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இங்கே அயன் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டாக வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் எதுக்குன்னா, நம்ம வந்து சேரீ ட்ராப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வந்து அந்த இடத்துல நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தனியாக இழுக்கும் போது வந்து தனியாக வந்துடாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த 2 கிளிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேரீ ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 வந்து இந்த மாதிரி லாங் சைஸ் வந்து ட்ரேப் பண்ணுற சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளிப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த கிளிப்ஸ்க்கு அப்புறம்
இந்த மாதிரி வந்து நம்ம பாக்ஸஸ்ல வந்து நிறைய சேஃப்டி பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து நிறைய வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்றப்போ வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து சேஃப்டி பின்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நிறைய சேஃப்டி பின்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும் பக்கத்தில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சாரீ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டாப் முந்தி எந்த சைடு வருது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் பாட்டம் எந்த சைடு வருதுன்னு பார்த்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டமில் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் வந்து என்னோடய லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பின் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்னோடய பாட்டமுக்காக. இப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நான் அயனும் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் உங்களோட நீ இருக்கலையா அதுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது என்னோடய பாட்டமுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன்ல, ஸோ அதில் வந்து என்னோடய ப்ளீட்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ளீட் வந்து செகண்ட் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் கீழே அழகாக செக்யூர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நடக்கிறப்போ உங்களோட கீழே வந்து பாட்டமில் இருக்க ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய ப்ளீட்ஸ் வர மாதிரியும் வைக்கணும். அதே சமயம் நீங்கள் அதை அழகாக நீட்டாக செக்யூர் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ என்னோடய பாட்டம் ப்ளீட்ஸை நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை நான் அயர்ன் பண்ண போகிறேன். இப்போது நம்ம அயனிங் எதுக்கு பண்ணுறோம், ப்ரீ ப்ளீட் எதுக்கு பண்ணி வைக்கிறோம், நம்ம எதுக்கு இந்த மாதிரி சாரீ கட்டணும், நார்மலாகவே நம்ம சாரீ கட்டலாமே, எல்லாருமே நம்ம அம்மாக்கள்லேருந்து நம்ம பாட்டியிலேருந்து கட்டின மாதிரியே நம்ம நார்மலாக கட்டி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாட் இருக்கும். நம்ம ஏன் அயனிங் பண்ணுறோம் அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சாரீ வந்து நல்லா படியணுன்றதுக்காக நம்ம அயனிங் பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்ணி முன்னாடியே வச்சுருக்கோம். ப்ரீ ப்ளீட்டிங்கிறது நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நாளைக்கே வந்து நமக்கு டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியும். இப்போ நம்ம சாரீ கட்டினா நல்லா இருக்குமா, இப்போ நமக்கு வேறு டைம் ஆகிடுச்சு, இன்னும் ½ அன் ஹவரில் நம்ம கிளம்பணும், சாரீ கட்டுறதுக்கே வந்து இவ்வளோ டைம் ஆகுது, எப்படி நம்ம கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்படி உங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இல்லாமல், இரிட்டேஷன் இல்லாமல் சாரீ கட்டிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் சாரீ கட்டணும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி நீங்கள் முன்னாடியே வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளைக்கு மேரேஜ்க்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு பார்ட்டிக்கோ நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரீ கட்டிட்டு நீங்கள் அதை எடுத்து அழகாக நீங்கள் வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து கட்டிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அயனிங் பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அயன் பாக்ஸும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற அந்த அயனிங் டேபிளும் சரி, அந்த கிளிப்ஸும் சரி எல்லாமே வொர்த்தபுளாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஈஸியாக வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சாரியை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு ப்ரொடெக்டிங் மேட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி இதுக்கு மேலே வச்சு சாரிக்கு மேலே வச்சு நீங்கள் அதுக்கு மேலே அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறப்போ உங்கள் சாரிக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ இப்போ நான் அயனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டேன். இதை நான் வியர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நமக்கு அழகான ஒரு ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைடில் இருக்கிற ப்ளீட்ஸும் சரி, பாட்டமில் இருக்க ப்ளீட்ஸும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் க்ராப் டாப் அண்ட் ஜீன்லேயே உங்களுக்கு சாரீ வந்து வியர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கே வந்து இவ்வளோ அழகாக இருக்கும்போது நம்ம ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி நம்ம இந்த சாரீ கட்டணுன்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். ஷேப்பாகவும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எல்லா ஆன்லைன்லையுமே வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் டேமேஜாக உடனே வந்து உங்களுக்கு வந்து அது டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்க இந்த டேபிள் வந்து நீங்களும் வாங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம அயன் பாக்ஸில் வந்து ஒயர் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அயன் பாக்ஸ் வந்து நம்ம அயன் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ட்ராப் பண்ண இந்த சாரியை வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். இல்லை நம்ம அயன் ஏதாவது நார்மலாக ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணாலுமே இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒர்த்தாக இருக்கணும். ஸோ அதனால இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சாரீ டிராப்பிங்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.